ஹாய் வணக்கம் வணக்கம் எல்லாத்துக்கும். அபி வணக்கம், சத்யா வணக்கம், ஸ்ரீராம் வணக்கம், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னும் நிறையா இருக்காங்க. உள்ள கார்த்திகா வணக்கம். மறந்துடுவேன் கொஞ்சம் பேரில், யாரும் நினச்சிக்காதீங்க. ரொம்ப அட்டாச்சு. இவங்க ஃபோன் பண்ணி பேசுவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க, வாட்ஸ்அப்பில் ஏதோ ஒன்று அம்மா அம்மா அம்மான்ட்டு இருப்பாங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க அவங்க பேர் சொல்கிறான்ட்டு. ஏன்னா லைவுக்கு மட்டும்தான் சில பேர் வர்றீங்க, வீடியோஸ் பார்க்குறதில்ல. இவங்கெல்லாம் நான் சொல்கிறேன், ஏதோ எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்னதுனால வீடியோவும் பார்த்து லைக் போடுறாங்க. நீங்களும் போடுறீங்க, லைவில் போட்டுறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பல வேலைகள் இருக்கும், அதை மறந்துடுறீங்க. அவங்க கொஞ்சம் லேடிஸ்னால வீட்டுருக்கனால அப்பப்போ பண்ணுவாங்க. இல்லை வேலை ஜாப் பார்த்து வீட்டிலே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. சரி ஒரு பக்கம் இதை கேட்டுக்கிட்டு கூட வேலை செய்வாங்க, ஹெட்ஃபோன் வச்சு கேட்டுக்கிட்டு. அதனால நான் சொல்லிட்டேன், ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. எல்லோரும் எனக்கு வேணும். எல்லோரும் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் இந்த லாங் வீடியோ பாருங்கள். லாங் வீடியோ பார்த்துட்டு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. அதுக்கு சப்போர்ட்னா லைக் போடுங்க, ஹைப்புன்னு ஒன்று வரும்ல, அதையும் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். என்னுடைய ஆசைகள் உங்களால் தான் தீர முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அதுலேயும் ஒரு காரணம் இருக்குது. இந்த 60 வயசு ஆயிடுச்சு. இப்போ 60 வயசில் நான் இந்த அளவுக்கு இது பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு மனசுக்குள்ளே சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. இனிமேல் சாதிச்சு என்ன போய் கொட்டையவாக கிழிக்க போகிறீங்கன்னு சொல்லலாம் சில பேர். என்னால் முடிஞ்சது இது ஏதாவது செஞ்சோம்னா வாயில்லா ஜீவன்களுக்கு, அது இல்லாமல் வயசானவங்களுக்கு ஏதோ என்னால் முடிஞ்சது சின்ன சின்ன உதவி செய்யலாம் அப்படின்ட்டு ஐடியா. அதனால தான் நான் இந்த அளவு போட்டுட்ருக்குறேன். ஆனால் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகுது. மற்ற பிள்ளைகளாட்ட சீக்கிரம் பேசி அந்த மாதிரிலாம் போட்டால் சீக்கிரம் வரும், பார்ப்பாங்க. வயசானவங்களை போய் யார் பார்ப்பாங்க? அப்படித்தானே? அதனால் எனக்காகவும் கொஞ்சம் பாருங்களேன். பிடிச்சிருந்தா பாருங்கள், கமெண்ட் போடுங்க. கோலம்லாம் பிடிக்காமல ஈஸியான கோலம் தான் உங்களுக்கு போட்டு காட்டிக்கிட்டு. ரொம்ப ரொம்ப ஈஸியான கோலம். இப்போ இந்த கோலப்பொடியில் எல்லா இடங்களையும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் தாராளமாக போடலாம். நான் என்னத்தை சொல்லிட்டு நீ தக்கு குட்டிங்களா, புச்சுக்கு குட்டிங்களா, எங்கடா போயிட்டீங்க? நான் என்னத்தை பண்ணேன்? வாங்க, எங்கள் பூனை குட்டிங்க அதுக்கு 2 வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நான் இருக்கணும் கூட கட்டலையே படுத்து பழக்கிட்டு. நான் கூட தனியாக போன கூட விடமாட்டேங்க. அந்த பூனை குட்டியை என்ன பண்ணுவேன்னா, அந்த ரூமில் போய் படுக்கும். அந்த ஃபஸ்ட்டு இறந்துருச்சுல, அதுவும் அப்படித்தான். படுத்தாலும் ஓட்டமாக ஓடி தூக்கி கூட அந்த மாதிரி இங்கே படுக்க வச்சுக்கோ. கொஞ்சம் நேரம் படுக்கும், திரும்ப ஓடி போயிடும். அப்புறம் நான் என்ன பண்ணுறது, சேட்டை பண்ணிச்சுன்னா என்ன பண்ணுறேன், ஏசி போட்டு விட்ருவேன். ஏசி போட்டு விட்டா அந்த குளிருக்கு அங்கே போகாது, இங்கேயே கப்பு சுப்புன்னு போர்வை கடையில் போய் உள்ளே போய் பூந்து படுத்துக்கும். அந்த மாதிரி தான் இதுகளையும் செய்யணும். கோலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு? பொங்கலுக்கு நல்லா கிராண்டாக போட்டு விடுங்க இதை எடுத்து, சரிங்களா? எல்லாத்துக்கும் தெரியும், என்னமோ எனக்கு தெரிஞ்சது போடுறேன். சின்ன சின்ன டிசைன் அப்படியே லைனாக போட்டாங்க கூட இந்த பக்கம் அந்த பக்கம் பார்டர் போகலாம். நன்றி.